ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 41. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். அரைக்கதவை சாற்றிய மதுரா தன் முதுகை அதன் மீது சாய்த்து வேகமாக அடித்து கொண்ட இதயத்தை தன் இரு கைகளாலும் பொத்தி கொண்டாள். அவளது கன்னங்களின் சூடு இன்னும் குறையவில்லை. பேருந்தில் அவள் கண்ட அந்த அழகிய பகற்கனவு மீண்டும் அவளுடைய கண்களுக்குள் நிழலாடியது. ஆனால் அடுத்த வினாடியே ஸ்வேதா கூறிய அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் மின்னலென வெட்டின. ஒருவேளை மேக்னா வந்துட்டா, அப்போ என் காதல் என்ற அந்த எண்ணம் அவரது மொத்த சந்தோஷத்தையும் ஒரு வினாடியில் சுக்குநூறாக உடைத்தது. தன் கண்களில் தானாக திரண்ட நீரை துடைத்து கொண்டவள் கட்டிலில் அமர்ந்து தன் முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து மௌனமாக விம்மினாள். காதலின் ஆழம் தரும் மகிழ்ச்சியை விட அதை இழந்து விடுவோமோ என்ற பயத்தின் வலி அவளுக்கு பெரிதாக தென்பட்டது. அதே நேரத்தில் பிரம்மாண்டமான பங்களாவை விட்டு வெளியேறிய விஸ்வநாத்தின் கார் நகரின் மிக அமைதியான ஒரு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தாரணியை எப்படி வினயின் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துவது என்ற யோசனையே அவரது மூளையை செதுக்கிக் கொண்டிருந்தது. காரை ஒரு பெரிய கார்ப்பரேட் அலுவலகத்திற்கு முன்பு நிறுத்த சொன்னார். அங்கு வினயின் திருமணத்திற்காக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை தொழிலதிபர் ராமநாதன் அவருக்காக காத்திருந்தார். ராமநாதனை சந்தித்து கோவிலில் நடந்த நாடகத்தையும் வினய் செய்த விபரீத காரியத்தையும் விளக்கினார். விஸ்வநாத், பாத்தீங்களா ராமநாதன், என் பேச்சையும் மீறி அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா. நம்ம குடும்ப கௌரவம் இன்னைக்கு வீதியில் நிற்குது. எல்லாம் என் பையனால வந்தது என்று ஆவேசப்பட்டார் விஸ்வநாத். ராமநாதனின் முகத்தில் கோபமும் ஏளனமும் ஒரு சேர தாண்டவமாடின. என் பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடிட்டான் உங்கள் பையன். இதை நான் சும்மா விடமாட்டேன் விஸ்வநாத். அந்த பொண்ணு தாரணியை உங்கள் வீட்டில் இருந்து வெளியேற்றணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க என்றார் பற்களை கடித்தபடி. மாலையில் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய வினய் தன் அறைக்குள் நுழைந்த போது அங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவியது. தாரணி ஜன்னலோரம் நின்று தூரத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் லேசான கவலையுடன் இருப்பதை வினய் உடனே உணர்ந்து கொண்டான். அவள் அருகே மெல்லிய நடையுடன் சென்றவன் பின்னால் இருந்து அவளது தோள்களை தன் கரங்களால் மென்மையாக பற்றினான். என்ன யோசனை என் ஒய்ஃப்க்கு? என்ன காலையில் நான் கொடுத்த ஷாக் இன்னும் போகலையா என்று அவள் காதோரம் மெல்லிய குரலில் கேட்டான். அதை கேட்டதும் தாரணி மெதுவாய் திரும்பி அவளது மார்பில் தன் கரங்களை வைத்து புன்னகைக்க முயன்றாள். ஆனால் அவளது கண்கள் கலங்கியிருந்தன. அதை பார்த்த வினய், ஹேய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு கண் கலங்குது? நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு ப்ளீஸ் தாரு என்று கேட்க, அது அது வினய், உங்கள் அப்பா என்னை இன்னைக்கு பணம் கொடுத்து உங்கள் லைஃப்பில் இருந்து விரட்ட பார்த்தாரு. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது வினய், உனக்கே தெரியும்ல என்று தாரணி சொல்ல, வாவ் சூப்பர் பேபி, இப்படி தான் இருக்கணும். அண்ட் நீ இல்லாமல் நானும் இல்லடி, ஒரே விஷயந்தான். இந்த உலகத்தில் உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. புரிஞ்சுதா தாரு? அதுக்கு நானும் விட மாட்டேன் என்று அவளை அணைக்க, எனக்கு தெரியும் வினய், ஆனால் நீங்கள் எனக்காக உங்களுடைய அப்பாவை எதிர்த்து நிற்கிறீங்க. என்னால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு வினய் என்றால் நடுங்கும் குரலில். வினய் அவளது முகத்தை தன் இரு கைகளாலும் தாங்கி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். தாரணி, இந்த உலகத்தில் எவன் என்ன பேசினா எனக்கு என்ன? உன்னை என் உயிராக காதலிக்கிறேன். அப்புறம் உன்னை நான் என்னுடைய ஒய்ஃபாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று அவளது மனதிற்குள் நம்பிக்கையை விதைத்தான். ஓகே வினய். அவனது அந்த வார்த்தைகள் தாரணிக்கு ஒரு மலையை தாங்கும் பலத்தை தந்தது. அவள் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மறுநாள் காலை மதுரா தன் அலுவலக வேலைகளில் மும்முரமாக இருந்தாள். ஸ்வேதாவின் எச்சரிக்கை மனதின் ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆதி மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை அவளுக்கு பலம் தந்தது. அப்போது அவளது மேஜை மீது இருந்த இன்டர்காம் ஃபோன் சினுங்கியது. மதுரா, உங்களுக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு, வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா என்று அந்த குரல் சொல்ல, குழப்பத்தோடு வெளியே சென்று அந்த கடிதத்தை பெற்று பிரித்தாள். அதை படித்த வினாடி அவளது காலடியில் பூமி நடுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதில்
ஆதியும் மேக்னாவும் நிச்சயத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் நினைவுகள் மறையாது என்ற வாசகத்துடன் இருந்தன. அதிர்ச்சியில் உறைந்து போன மதுரா அந்த தாள்களை இறுக பற்றியபடியே உள்ளே வந்து தன்னுடைய நாற்காலியில் அமர்ந்தாள். அப்படின்னா ஸ்வேதா சொன்னது உண்மைதானா? யார் எனக்கு இதை அனுப்பியிருப்பா? இதில் வேற நினைவுகள் மறையாதுன்னு எழுதியிருக்காங்க. ஒருவேளை மேக்னாவா இருக்குமோ என்ற கேள்விகள் அவளது மூளையை உலுக்கின. ஆதி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு இந்த போட்டோல என்று அவள் மீண்டும் குழப்பத்திற்கு சென்றாள். இப்படியே நேரம் சென்று இரவு வந்தது. அந்த இரவின் அமைதியில் கயல் தன் கணவன் ஆரவின் அருகில் படுத்திருந்தாள். அவளது முகம் முழுவதும் ஒரு விவரிக்க முடியாத சந்தோஷம் மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளுக்கு எதிரே இருந்த ஆரவோ குழப்பத்திலும் மனைவியின் மீது கொண்ட பொசசிவ்னஸாலும் தவித்துக் கொண்டிருந்தான். கயல், ப்ளீஸ் சொல்லுடி, நாளைக்கு வர அந்த பர்சன் யாருன்னு. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல கயல் என்று ஆரவ் அவளது கைகளை பற்றி கெஞ்சாத குறையாக கேட்டான். ஆனால் கயல் சிரித்து கொண்டே, நாளைக்கு காலையில அவரே நேரில் வருவாரு மாமா, அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே தன் கண்களை மூடிக்கொண்டாள். இப்படி ஆரவ் எவ்வளவோ கேட்டும் கயல் அந்த ரகசியத்தை சொல்லாததால் ஆரவால் அந்த இரவில் தூங்கவே முடியவில்லை. யாரா இருக்கும் என் கயல்கிட்ட என்னுடைய உரிமையை பறிக்க வர்றது யாரா இருக்கும் என்ற எண்ணமே அவனது மூளையை குடைந்து கொண்டே இருந்தது. தன் மனைவியை தன்னிடம் இருந்து யாராவது பிரிக்க பார்க்கிறார்களோ என்ற பயம் அவனுக்குள் ஒரு பெரும் கோபத்தையும் ஏக்கத்தையும் உருவாக்கியது. மறுநாள் காலை ஆரவ் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு நேராக கிச்சனை நோக்கி நடந்தான். அங்கே கயல் மும்முரமாக சமைத்து கொண்டிருந்தாள். டைனிங் டேபிள் முழுவதும் பல வகையான உணவுகள் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்ட ஆரவின் டென்ஷன் உச்சத்தை தொட்டது. கயல், என்ன இது, இத்தனை ஐட்டம்ஸ்? யாருன்னா கெஸ்ட் வராங்களா? இல்லை, நேற்று நீ சொன்னியே அந்த ஸ்பெஷல் பர்சன், அவருக்காக இதெல்லாமா? சொல்லுடி, என்னால் இதுக்கு மேலே தெரிஞ்சுக்காம இருக்க முடியல. அவன் யாரு? இன்னைக்காச்சும் சொல்லு என்று எரிச்சலோடு டென்ஷனோடும் ஆரவ் கேட்க, கயல் குறும்பு புன்னகையுடன் அவனை பார்த்து கொண்டே, அதுவா ஆரவ் மாமா? அது அது வந்து அவர்தான், என்னுடைய ஃபேவரட் டோலு. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன்ல, அவன்தான் என்றாள் கூலாக. அதை கேட்ட ஆரவ் அதிர்ச்சியில் உறைந்து போய் அப்படியே என்றான். டோலுவா? இது என்ன விசித்திரமான பேரா இருக்க என்று யோசித்த ஆரவ் நினைவு வந்தவனாக, ஓ ஷட், அது அது ஒரு பையனா? அவன் எதுக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு வரணும் என்று அவன் கண்கள் சிவக்க கத்தினான். கையில் சற்றும் சலிக்காமல், அவன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணானா, அதான் என்னை பார்க்க நேராக இங்கேயே வந்துட்டானா. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் தான் ஒரு வாரம் தங்குறதாகவும் அவன் சொல்லியிருக்கான் என்றால் மிக சாதாரணமாக. வாட், 1 வீக் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண போகிறானா? நோ வே கயல், இது சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கும் உனக்கும் நடுவில் வர எந்த டோலுக்கும் என்னுடைய வீட்டில் இடம் கிடையாது என்று ஆரவ் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான். ஆனால் கயல் அவனது கோபத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் வேலையை தொடர்ந்து செய்தாள். கயல் இப்படி தன் பேச்சை கேட்கவில்லையே என்ற கடுப்பில், இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகல, வீட்டில் இருந்து அந்த டோலுங்கிறவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் என்று ஆரவ் சொல்ல, ஆனால் அவனது விதி அடுத்த கணமே அவனது ஃபோன் விடாமல் சினுங்க தொடங்கியது. அதை அட்டன் செய்த ஆரவ், சொல்லு என்ன விஷயம் என்று கேட்க, அவனுடைய பிஏஓ, சார் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு, இல்லைனா கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ். நம்மளுடைய ஃபாரின் கிளைண்ட்டோட இன்னைக்கு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியிருக்கு சார் என்று பதறினான். வரியில்லாமல் கொதிக்கும் மனதுடன் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டான் ஆரவ். அந்த மீட்டிங் முழுவதும் டென்ஷனிலே இருந்தான். அவனுடைய மனது முழுவதும் தன்னுடைய வீட்டிற்கு இன்று வருவதாக சொன்ன டோலுவின் மீதே இருந்தது. எப்படியாச்சும் சீக்கிரம் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயே ஆகணும் என்று மனதிற்குள் சபதம் செய்தபடியே கடிகாரம் உள்ளே வைத்து பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே நேரம் சென்று மீட்டிங் முடிந்தது. மீட்டிங் முடிந்த அடுத்த வினாடியே வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் தன் காரின் சாவியை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தான் ஆரவ். கார் அதிவேகமாக வந்து அவனது பங்களாவின் போர்ட்டிகோவில் கீச் என்ற சத்தத்துடன் நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு புயலென வீட்டுக்குள் நுழைந்தவன் ஹாலில் கண்ட காட்சியில் அப்படியே சிலையாகி போனான். அங்கு ஷோபாவில் அமர்ந்திருந்த அவன் கயலை கட்டியணைத்து சிரித்து கொண்டிருந்தான். அதிர்ச்சியில் உறைந்திருந்த ஆரவை பார்த்த கயல் வாய்விட்டு சிரித்தபடியே, வந்துட்டீங்களா மாமா? இவன் தான் நான் சொன்ன என்னோட ஃபேவரட் டோலு.
என் தம்பி, அதான் உங்களோட மச்சான், உங்களை பார்க்கத்தான் ஊர்ல இருந்து ஓடி வந்திருக்கான். கல்யாணம் அப்போதான் பார்க்க முடியல, அதான் இப்போ பார்க்க வந்திருக்கான். என்ன பார்க்கலாம் இல்லை என்றாள் கயல். ஹா என்ற ஆரவ் தன் தலையில் அடித்துக்கொண்டு தான் எதற்கெல்லாம் வீண் டென்ஷன் ஆனோம் என்பதை நினைத்து ஒரு புறம் வெட்கப்பட, மறுபுறம் கயல் தன்னை வேண்டுமென்றே இப்படி கோபப்படுத்தினாள் என்பதை எண்ணி அவளை முறைத்தான். இப்படி மாலையில் அந்த டோலு தன் அறைக்கு தூங்க சென்றதும் ஹால் முழுவதும் ஒரு அமைதியும் குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. ஆரவ் சோர்ந்து போய் அமர்ந்திருக்க கயல் மெல்ல அவனது அருகில் வந்தாள். அவனது முகத்தில் ஒரு சேட்டைக்கார புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது. என்ன மாமா, காலையிலிருந்து பயங்கர டென்ஷனில் இருந்தீங்க போல என்று கேட்டபடியே அவனது மடியில் சாய்ந்து கொண்டாள். ஆரவோ, போயிடு கயல், என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்று கேட்க, நல்லா அழகா இருக்கு மாமா என்று அவள் சொல்ல, அடியே, நீ பண்ண வேலையால நான் எவ்வளோ சந்தேகப்பட்டு எவ்வளோ டென்ஷன் ஆகி, ஓ மை காட், நினச்சி பார்த்தாலே என்னை பார்த்து எனக்கே சிரிப்பாக இருக்குடி. ஆனால் உனக்கு கண்டிப்பாக இருக்கு. ஆமாம், உன் தம்பி பேரே டோலுவா என்று கேட்க, இல்லை இல்லை மாமா, நான் தான் அவன் சின்ன வயசில் நல்லா புசு புசுன்னு இருக்கான்னு டோலுன்னு சொல்லி கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவேன் என்று கண்களை சிமிட்டி காட்ட, ஆரவ் தன் மனைவியின் குறும்புத்தனமான முகத்தை பார்த்து கோபத்துடன் இருக்க முயன்றாலும் அந்த இதமான தருணம் அவனது கோபத்தை மெல்ல கரைத்தது. அவன் தன் கரங்களால் கயலின் மெல்லிய இடையை வளைத்து பிடித்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். உன்னால தாண்டி என் உயிரே போச்சு தெரியுமா? எவன்டா அந்த டோலுன்னு என் நெஞ்சே வெடிச்சு போயிடுன்னு நினச்சேன். நீ என்னடானா என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டல என்று செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளினான் ஆரவ். கயல் வெண்மையாக சிரித்துவிட்டு அவளது கண்களை நேராக பார்த்தாள். ஓ, என் மாமாவுக்கு என் மேலே இவ்வளோ பொறாமையா? ஒரு சின்ன பையனை பார்த்தே நீங்கள் இப்படி பயந்துட்டீங்கன்னா உங்கள் காதல் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆரவ் மாமா என்று வெட்கத்தோடு கூறினாள். ஆரவின் இதழ்கள் மெலிதாக விரிந்தன. அவன் தன் முகத்தை தாழ்த்தி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட முத்தத்தை பதித்தான். பொறாமனு இல்லடி, உன்னை இந்த உலகத்தில் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிற பைத்தியக்காரத்தனமான பாசம். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் உயிரே நீதான் கயல் என்று அவளது காதோரம் காதலோடு சொல்ல, கயல் அவனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டாள். இப்படி அந்த இரவின் நிலவொளியில் அவர்கள் இருவரின் இதயங்களும் அந்த தற்காலிக சண்டைகளை மறந்து இன்னும் ஆழமாய் ஒருவரோடு ஒருவர் ஒன்றி போயினர். இப்படி இங்கே இவர்களின் காதல் ஒன்று சேர, அங்கே ஆதி மற்றும் வினயின் காதலை பிரிக்க பெரிய வலையை விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.